அதையும் நானும். இன்னைக்கு அதையும் நானும்ல ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. இந்த vlogல என்னென்ன வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்து நான் ப்ரௌனி கேக் செஞ்சிருந்தேன். அதோட ரெசிபி நான் அதில் ஷேர் பண்ணல. ஸோ அது நிறைய பேர் என்னை கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு அது செய்யறேன். அது எதுக்காக செய்யறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு vlogல கூட பார்த்துருப்பீங்க. ராஜின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து நீ நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போகிறோம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து அவங்க வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அவங்களும் ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு சில இடத்துக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இனி வரப்போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்க போகுது. நிறைய பேர் கேட்டே இருந்ததும் கூட எப்போ வெளியெல்லாம் போவீங்க, வீடியோஸ் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ ப்ரௌனி கேக் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்காக கடைக்கு போகிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்தது அப்படியே ரெசிபி ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் அது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைக்கு கிளம்பிட்டேங்க. எப்பவும் போகிற மெட்ரோ தான் போகிறேன். இங்கே எங்களுக்கு அதான் பக்கமாக இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது அவசரமாக தேவைன்னா அங்கே தான் போவோம். ஸோ இப்போ அங்கே தான் கிளம்பிட்டேங்க. இங்கே வந்து இப்போ சம்மருங்க. ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நல்லா வெயில் கொளுத்துது. ரொம்ப வெயில்னு சொல்ல முடியாது, பட் நார்மலாக நம்ம ஊரில் இருக்க மாதிரி, அதை விடவே கொஞ்சம் கம்மி தான் வைங்களேன். ஸோ இந்த கடையை நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் பார்த்துருப்பீங்க, மெட்ரோன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மால்குள்ளே இருக்க ஒரு கடைங்க. இதுக்குள்ளே, இந்த மால்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷாப்ஸ் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. இங்கெல்லாம் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் மித்த நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸு, அப்புறம் ஒரு சில கடைகள் கூட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து ரெக்ஸல் ட்ரக் மார்ட் போய் அதில் எனக்கு அந்த ஷீல்டு, ஃபேஸ் கவர் பண்ணுற அந்த ஷீல்டு வாங்க போயிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேங்க. கடைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. அது வர நான் ஷாப்பிங் கார்ட் எடுக்காமல் போயிட்டேன்னா, சரி அங்கே கம்மியாக தான் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு எடுக்காமல் போயிட்டேன். அப்புறமேட்டா அங்கே போய் பார்த்து நம்ம எக்ஸ்ட்ரா 2-3 ஐட்டம்னு வாங்கி பயங்கர வெயிட்டு தூக்கிட்டே வர முடியல, தலைவலியே வந்துடுச்சு. சரி வந்ததும் இப்போ வந்து டீ வச்சு விட்டுருக்கேன். டீ குடிச்சிட்டு உங்களுக்கு வந்து அந்த பேர் என்ன, அந்த ப்ரௌனி, அது வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அப்புறம் கூடவே சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். ட்ரம் ஸ்டிக் சிக்கன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து தந்தூரி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரௌனி ரெசிபி மட்டும் ஷேர் பண்ணுறேன். டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்புறம் சரின்னு ட்ரம் ஸ்டிக் சிக்கன் இதாங்க, இவ்வளோ 10 பீஸ் இருக்குது. சரி இதை வந்து கொஞ்சம் பாதியில் தந்தூரி செஞ்சுட்டு அப்புறம் பிரியாணி மாதிரி செஞ்சுக்கலான்னு இப்போ புதுசாக ஒரு பிளானு. ஓகே, இதை ஃபஸ்ட்டு நான் தடவி வச்சுட்டு அப்புறம் அந்த கேக்குக்கு மிக்ஸ் பண்ணேன்னா ரெண்டையும் ஒன்றாவே அவனில் வச்சிடலாம். ப்ரௌனி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதுமே மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த தண்ணிக்கும் அந்த பாத்திரத்துக்கும் படாத மாதிரி வச்சுட்டு அளவு சொல்லிடுறேன். 1 கப் அளவு நான் வந்து செமி ஸ்வீட் சாக்லேட் போட்டிருக்கேங்க. இது கூட வந்து நான் 1/2 கப் அளவு வெண்ணெய், பட்டர் போட்டிருக்கேங்க. இப்போ இது ரெண்டும் சேர்த்து நம்ம நல்லா உருகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெண்ணெயும் சாக்லேட்டும் ரெண்டும் சேர்ந்து நல்லா உருகட்டும். பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா கலர்ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பட்டர் இருக்கு. இது ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டும். அடுத்தது வந்து அதிரண்ட என்ன பண்ண போறான்? அதிரண்ட என்ன பண்ண, முட்டை ஒடிக்கு நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஆறுறதுக்கு ஒரு ஓரமா வச்சிடலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு காட்டுறேன். மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ வந்து 1 கப், எந்த கப் அளவு எடுக்கிறோமோ அந்த கப்லயே 1 கப் வந்து நார்மலான சுகர், நம்ம பவுடர் பண்ண வேண்டாம், அதை போட்டுடலாம். போடுத்தாங்க, என்னன்னு சொல்லிடு. 1 கப் சொல்லு. 1 கப் சுகர், 1 கப். அடுத்தது வெயிட், அதுக்குள்ள கையிடக்கூடாது. இப்போ இதுல என்ன பண்ணணும்னா முட்டை உடைச்சு ஊற்றணும். ஓகே, 3 முட்டைங்க மொத்தம். ஒவ்வொரு முட்டையா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். டே இருடா, இதுல அடி, இதுல இந்த கையில் இதை பிடி, அம்மா சொல்லித்தரேன். பிடிச்சிட்டியா? இந்த கையை விடு, இதுல இதை பிடி. போடு போடு போடு. டமி உடச்சாச்சு. இதுக்குள்ள வச்சு ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு. ஏமாந்துக்கு இது நான் ஓபன் பண்ணிட்டேன்னா அதுக்குள்ள போடாதடா. இப்போ ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றியாச்சுங்க. க்ளோஸ் அப்ல காட்டுங்க.
இதை வந்து அதுக்குள்ள கை விடக்கூடாது. இதை நம்ம வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். விஸ்க் பண்ணணும். என்ன பண்ணணும் அதிரன்? என்ன பண்ணணும்? நல்லா விசுக்கு பண்ணணுங்க. விசுக்கு கை வலிக்கு அம்மாக்கு சொல்லி தரேன். போட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு விஸ்க் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா போட்டு இப்படி நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இது கூட என்ன பண்ணணும் அதிரன்? அப்படி போடு. ஜமீல். ஓகே. இதை வந்து இப்படி 2 கையை வச்சு உடைச்சுக்கணும். சரியா? விஸ்க் பண்ணு. இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல இதில் நம்ம விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. போட்டு நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே ஸ்லோ மோஷன்ல எடுத்து அட்டாச். இது வந்து கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா நான் ஆர்கானிக் தாங்க யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. ரேட்டும் ஓகேவா இருக்குது. நான் உங்களுக்கு அமேசான் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் போட்டால் போதுங்க. நார்மல் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு. நான் இது பெரிய ஸ்பூன் போடுறங்காட்டி 1 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். இப்போ இது கூட ஒரு லைட்டாக உப்பு, அதுக்கப்புறமா இது தள்ளினீங்கன்னா கீழே விழுந்துடும். இது அம்மா ஊற்றி தர, நீ ஊற்றுவியாமா. அப்புறம் 1 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாங்க. இதனால நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதி பண்றியா? கிட்டவா. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேணுங்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக மைதா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஓவர் மிக்ஸும் பண்ணிடாதீங்க. மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது கூட வந்து வால்நட்ஸ் போட்டாலும் நல்லா இருக்கும். என்கிட்ட வந்து பிஸ்தா நிறைய இருந்தது, அதனால நான் பிஸ்தா ஆட் பண்றேன். ஒரு 1/2 கப் அளவு பிஸ்தா போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு நம்ம வந்து எந்த பேன்ல வைக்கிறீங்களோ அதுக்கு வந்து பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது அப்படியே இதுல ஊத்திடலாம். நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணி விட்டுட்டு நான் வந்து சரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக மேலாப்ல பிஸ்தாவை தூவி விட்டுருக்கேங்க. தூவி விட்டுட்டு நம்ம அவன்ல வந்து ஃபாரன்ஹீட்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட், செல்சியஸ்னா 175 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் போல வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு வந்து ஒரு 30 நிமிஷமே ஆச்சு. இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாம வரணும். அப்படியே நல்லா சூப்பரா இருந்தது. இது ஆறட்டுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்பதான் நல்லா வரும், ஒட்டாம வரும் பேன்ல இருந்து. வந்து தந்தூரிக்கும் அப்படியே சைடில் வச்சு விட்டேன். ஒரே இதாக வச்சிட்டோம்னா ரெண்டுமே அட் டைமில் ஆயிக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுவும் மேலே அப்படியே லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. இப்போ வந்து கேக்குக்கும் வச்சு விட்டாச்சு, அப்புறம் என்ன தந்தூரி சிக்கனுக்கும் வச்சு விட்டாச்சு. அடுத்தது சரி பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோன்னு சொன்னேன்லங்க, அதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது தந்தூரியெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடும் எப்படியும்.
அதனால அதுக்குள்ள இதை இப்போ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக சாப்பிட்டுக்கலாம். மணி 8 ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. எப்படியும் ஒரு 9க்குள்ள ஆயிடுங்க, 1 மணி நேரம் இருக்குது, தாராளமாக ஆயிடும். சிக்கன் தானே, ஸோ சீக்கிரம் வெந்துடும். சிக்கன் பிரியாணி ரெசிபி எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா முடிய போகுது, ஏதோ கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வீட்டில் வந்து பார்சல் பண்ணி விட சொல்லி எங்கள் அக்காங்க கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிட்டாங்க, இனி அதை பார்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஏன்னா அந்த பிரியாணி மசாலால தான் எல்லாமே இருக்கு. அதை அரைச்சி கொடுத்தாங்க, எனக்கு பிரியாணி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், வேற எதுவும் இல்லைங்க. அது கூட கொஞ்சம் ட்ரெஸ் ஐட்டம்ஸ் கொடுத்து விட சொல்லியிருக்கேன், டிஷர்ட்ஸு அந்த மாதிரி எல்லாம். யார் பார்த்த வேலை இது? எந்த பூனைக்குட்டி பார்த்த வேலை இது? இது சமைச்சிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுங்க, அதை உங்க எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணணுன்ட்டு தோணுச்சு. எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிற வரைக்குமே ஒரு சுடுதண்ணி கூட உருப்படியே வைக்க தெரியாது, அந்த மாதிரி தான் இருந்தேன். ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே பழகிக்கிட்டேன். அப்போ கல்யாணமான புதுசு ஒரு 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 மாசம் 2-3 வாரம் அந்த ரேஞ்ச் இருக்கும்னு வைங்களேன், ஒரு மாசத்துக்குள்ள இருக்கும். அப்போ என்னாச்சுன்னா அத்தையும் எப்பவுமே என் கூட இருப்பாங்க, சமைக்கிறப்ப வந்து கூடவே இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்துதான் சமைப்போமே எல்லாத்தையும். அப்போ ஒரு நாள் கரெக்டா அவர் ஆபீஸுக்கு எல்லாம் சமைச்சாச்சு, ரெடி பண்ணியாச்சு. சரி அந்த வத்தல் இருக்கும்ல, அதை வந்து பொரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை சட்டியில எண்ணெய் ஊத்தி வச்சுட்டு அத்தையும் எதுக்கோ பக்கத்து வீட்டுக்கு போனாங்க. நான் பாட்டுக்கு எண்ணெய் ஊத்தி வச்சுட்டு ஹாலில் வந்து உட்காந்துட்டேன். அது ரொம்ப நேரம் அது புல்லுல வச்சுட்டேனாட்டு இருக்கு, நானும் அதை கவனிக்கல. நான் பாட்டுக்கு ஹாலில் போய் உட்காந்துட்டேன். அத்தையும் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாங்க, இவரும் ரெடி ஆயிட்டு இருந்தாரு. அப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா எங்க வீட்டுல வந்து ஹால்ல இருந்து கிச்சனை பார்க்க முடியும், கிளாஸ் இருக்கு, ஹால்ல இருந்து கிச்சனை அடுப்பு எல்லாம் பார்க்கலாம். சென்டர் கிளாஸ்ல ஒரு சிலை இருக்கும், பட் அதையும் தாண்டி பார்க்கலாம். நான் உட்காந்து திரும்ப என்னமோ தீ எறிகிற மாதிரி இருந்தது, பார்த்து நெஞ்சே வெடிச்சிருச்சு. ஏன்னா புதுசு, மாமியார் வீட்டுக்கு போயிருக்கிறோம், அது 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள புகைய வச்சுட்டேனான்ட்டு அந்த நிமிஷம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. மயக்கம் போடாதது ஒண்ணுதான் குறை. அதுவும் நான் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அப்படியே கம்முன்னு அந்த வடச்சட்டியை கொண்டே வெளியவாது வச்சிருக்கலாம். அவசரம், பயம், அப்பெல்லாம் ஒண்ணுமே பெருசா தெரியாது. குக்கிங்கும் ஓரளவுக்கு பழகிட்டு தான் வந்தேன். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இங்க இப்படி தூரமா நின்றுதான் இப்படி தூக்கிதான் வீசுவனே, அந்த அளவுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி அதுல தண்ணியும் ஊத்தி விட்டுட்டேன். அது அப்படியே பயங்கர ஃபயர் ஆகி மேல சீலிங்ல, அப்புறம் சைடு கபோர்ட்ஸ்ல, அப்புறம் சிமினில எல்லாத்துலயும் புகை போய் எல்லாம் கருகருன்னு ஆயிருக்குது. கரெக்டா எங்க அத்தை பக்கத்து வீட்டுல இருந்து வராங்க, நான் செத்துட்டேன். ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் கரெக்டா அத்தை வந்து ஷாக் ஆகுறாங்க. எனக்கு இங்க மயக்கம் போட்டிருப்பேன், ஏதோ எஸ்கேப் ஆயிட்டேன். அப்புறம் இன்னொரு எங்க ரிலேட்டிவ் அண்ணாவும் ஒருத்தர் வந்திருந்தாரு, இவரும் வேற ரெடி ஆயிட்டு இருந்தாரு. என்ன பண்றதுன்னே புரியல. அப்புறம் அத்தை வந்ததையும் மேல எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அப்பதான் அத்தை கிட்ட நான் நல்லா பேசுவேன் தான், பட் நாங்க இப்ப இருக்க அந்த அட்டாச்மெண்ட் அப்ப அந்த அளவுக்கு இல்ல. நல்லா பேசுவேன், நல்லா பழகுவேன், பட் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பயப்படுற மாதிரி இருந்தது. பட் இப்பெல்லாம் அப்படி இல்லை, எதுனா இருந்தாலும் நாங்க ஃப்ரெண்ட்லியா போய்க்குவோம். அப்போ பயந்துட்டு ரொம்ப. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் தொடச்சு, நான் வேற கரெக்டா அழுகிற டைம் எங்க வீட்டுல வேற போன் பண்ணிட்டாங்க. நான் அழுதுட்டு இருந்தேன் உண்மையை சொல்ல போனா. அப்புறம் அழுதுட்டு பேசுறது பார்த்து அவங்க பயந்து அவங்க மாத்தி போன் பண்ணி அவளுக்கு பாவம் தெரியலையாட்டு இருக்குது அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பயந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அத்தை வந்து சரி ஒன்றும் இல்லை பரவாயில்ல விடு, திடீர்னு பார்த்ததுமே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லாத தொடச்சாச்சுல விடு நாங்க. அது ஞாபகம் வருது. அப்ப இருந்து எனக்கு கொஞ்சம் பயம். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் என்னைக்குள்ளேயே கை விட்டுருவேன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சு. ஸோ இதை நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு, உங்க லைஃப்லயும் மேபி நடந்திருக்கலாம். அப்படி ஏதாவது மறக்க முடியாத விஷயம் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ பிரியாணி வந்து ஆயிட்டு இருக்கு, 8:15 ஆயிடுச்சு. 1/4 மணி நேரத்துல எல்லாம் மிக்சிங்கே பண்ணியாச்சு. இனி என்ன சிக்கனை கொட்டுறது மட்டும்தான், மசால் பொடி எல்லாம் போட்டுட்டு. அப்படியே கூடவே பிரியாணி செஞ்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுவியும் கமுத்தியாச்சு. வேலை முடிஞ்சது. நான் சொன்னேன் இல்லைங்க 9 மணிக்குள்ள ஆயிடும்ட்டு. ஸோ மணி 9:06 ஆச்சு. பார்த்தீங்கன்னா பிரியாணியும் ரெடி. நீ இதுவும் வெளியே எடுக்க போகிறேன்.
நம்ம கேக் அப்படியே எடுத்து வச்சாச்சு, அது ஆறட்டும்னு வச்சேன். அது இந்நேரம் ஆறி இருக்கும். வழக்கம் போல் பிரியாணி வந்து ரொம்ப நல்லா தான் வந்திருந்ததுங்க. நான் குக்கரில் வைக்கிறமே எப்படி வரும் சதவீரமோன்னு பயந்துட்டு இருந்தேன். பட் நல்லா தான் உதிரியாக வந்திருந்தது. அதுவும் லாஸ்ட் வீக்கும் சாப்பிடாததுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, பார்க்கறதுக்கே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் செஞ்சாச்சுங்க. அதில் எனக்கு ஒரு முக்கால்வாசி ஊட்டி விட்டுட்டேன். நான் வந்து ரைஸ் சாப்பிட்டே ஒரு 2 வாரம் ஆச்சுங்க. ரைஸுக்கு பதிலாக வந்து சப்பாத்தி, ஓட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. பட் நான் ஊர்லேருந்து வந்ததுக்கும் இங்கேயும் பெருசாக ஒன்றும் வெயிட்டும் ஏறல, 1 கிலோவோ என்னமோ தான் ஏறியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரே வாரம் அந்த சாப்பிடாம இந்த ஓட்ஸ், பட் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி தான் பொரியல் அதெல்லாம் நிறைய வச்சு தான் சாப்பிட்டு இருந்தேன். சாப்பிட்டு ஒரே வாரம் வெயிட் செக் பண்ணுற 1.5 கிலோ கிட்ட 1.25 கிலோ கிட்ட குறைஞ்சிருந்தேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீக்கும் அப்படி தான் இருந்தேன், தெரியல எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கேன்ட்டு. அப்புறம் இன்னைக்கு வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. பிரியாணி பார்த்துட்டு சாப்பிடாம இருக்கவே முடியாது, எச்சையே ஊறுது. எப்படி இருக்குன்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா இந்த டைம் நான் குக்கரில் செஞ்சுருந்தேன், நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா உதிரியாக தான் வந்திருக்கு. ஸோ தந்தூரிக்கு சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட போகிறேன். அதெல்லாம் சொர்க்கமாட்டம் இருக்கு. இது டேஸ்ட் பார்த்துட்டேன், அதில் எனக்கு ஊட்டுறப்பவே செம்மையா இருக்குங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி பீஸ் கிடைச்சதுன்னா இதில் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். அவன் இல்லைனாலும் பரவாயில்ல, இது நம்ம சும்மா தோசை கல்லையே கூட ரொம்ப நேரம் வச்சு எடுக்கணும், ஆனால் சிம்மில் வச்சு எடுக்கணும். பிரியாணி நார்மலாக ரெசிபி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து இந்த மாதிரி செய்யுங்க. இது நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுமே அந்த எட்ஜஸ் மட்டும் ஒரு கத்தி வச்சு ஒரு கீத்து மாதிரி போட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இன்றைக்கி நிஜமாவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. என் வீட்டுக்காரர் பர்த்டேக்கு செஞ்சதை விடவே இந்த அன்னைக்கு ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ அவங்க வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க, அவங்களுக்காக தான் செஞ்சேன் இந்த ப்ரௌனி கேக்கு. சரி, நீ சாப்பிட்டு எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, மெஷினில் துணி இருக்குது, அதை எடுத்து மடித்து வச்சுட்டு ட்ரெஸ் பேக் பண்ணணும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி போகிறோம், அதுக்கு ட்ரெஸ் பேக் பண்ணோம். அதிலே வந்து என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை வச்சுட்டு இப்போ நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த சானிடைசர் எடுத்துக்கணும். அப்புறம் அவனுக்கு வந்து நான் ஷீல்டு வாங்கிட்டு வந்தேன், ஃபேஸுக்கு போடுற மாதிரி அந்த ஷீல்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ குழந்தைகளுக்கு மெயினாக அது. அதுக்கப்புறம் வந்து எதுக்கும் சேஃப்டிக்கு நான் வந்து மருந்தும் எடுத்துக்கிறேங்க, சளி அண்ட் காய்ச்சல் மருந்து, அதை எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து வெளியெல்லாம் போயிட்டு வர போகிறோம். இன்கேஸ் குழந்தைகளுக்கு ஒத்துக்கல, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி சளி பிடிச்சது இல்லை திடீர்னு ஃபீவர்னால் நம்ம அந்த டைமில் போய் என்ன மெடிசன் மெடிக்கல் இங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அதனால நான் இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான், அதை எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதில் எனக்கு ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ரா நிறைய செட் எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் எங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு செட் ட்ரெஸ் இதெல்லாம் தாங்க இனி பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் எனக்கு நான் ஒரு மாஸ்க் நானே செய்யலான்ட்டு இருக்கேன், சாக்ஸில் செய்யலான்ட்டு இருக்கேன். அவனோட சாக்ஸ் ஒரு செட் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன், ஸோ அதில் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா கடையில் அவனுக்கு அந்த செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல மாஸ்க்கு, அதனால. ஸோ இதுதாங்க இனி நான் சாப்பிட்டு இதெல்லாம் தான் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். இனி வர போகிறது ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓகே, உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.